ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேரசாய் சேனலுக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அத்தியாயம் 5 பார்ட் 2 குரு சரித்திரம். இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வல்லவாரின் துறவர பயணம். அதாவது அவர் பிறந்தாரு, ஏன் துறவரம் போனாரு, எதுக்காக அவர் துறவரம் போய் அவர் வாழ்க்கையை எந்த ஒரு இதுவும் பண்ணாம போனாருன்றது தான் இன்னைய தலைப்பு. போன அத்தியாயத்தோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம போன அத்தியாயத்தோட தொடர்ச்சி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதாவது நம்ம சுமதி போன இதுல நம்மளுக்கு கர்ப்பம் தெளிச்சாங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறமேட்டா கர்ப்பமாகி அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை, அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. யார் மூலயமா பிறக்குது? நம்மளுடைய அந்த யாசகம் வந்த தத்தாத்தாரியாருடைய சொல் மூலியமாக பிறக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை பிறக்கும் போது ஒரு ஜாதகர் வராரு. அந்த ஜாதகர் சொல்கிறாரு, இந்த குழந்தை ரொம்ப பேரு புகழுமா சீரும் சிறப்புமா வாழ்வாங்க, மக்கள் எல்லாம் இவரை வணங்கி வாழ்த்துவாங்க. இவருக்கு என்ன பேர் வைக்கணும்னா, தத்தாத்தாரியார் அருள் பிரசாதமாக இருக்கிறதுனால ஸ்ரீ பாதன் என்று பெயர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைய அந்த பெற்றோர்கள் 7 வயது ஆகும்போது அவங்கள வேதத்தில் சேர்க்குறாங்க, வேதத்தில் படிக்க வைக்கிறாங்க. அவர் எல்லா இதையும் படித்து, அவர் சாதாரண குழந்தை இல்லை, நம்மளோட தத்தாத்தாரியார் இல்லை, அதனால எல்லா மொழிகளும் எல்லாமே வித்தை எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு. அதனால சுற்றி இருக்கிற மக்கள்லாம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் சாதாரண குழந்தை இல்லை, இவர் ஒரு தெய்வீக பிறவின்னு சொல்லி எல்லாரும் அவரை மானசீகமாக கடவுளாக ஏற்றுக்கிட்டு எல்லாரும் வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடனே அவங்க பெற்றோர்களுக்கு என்ன தோணுதுன்னா, 16 வயது ஆயிடுச்சு, இனிமே ஸ்ரீ பாதனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு மணப்பெண் தேடுறாங்க. மணப்பெண் தேடினதுக்கப்புறம் ஸ்ரீ பாதன் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, உடனே நம்மளுடைய தத்தாத்தாரியா ஸ்ரீ பாதன் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இல்லைம்மா, எனக்கு யோகலக்ஷ்மி தான் என்னுடைய மனம், அதாவது நான் யோகலக்ஷ்மி தான் நான் கல்யாணம் பண்ண விரும்புகிறேன். அதாவது நம்மளுடைய தெய்வத்துக்கு எல்லாருக்குமே சிவனுக்குன்னா பார்வதி, அந்தந்த அவங்களுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஆனால் இங்கே வாழும்போது அவங்க பிரம்மச்சாரியாக தான் வாழ்வாங்க. அதனால் இந்த யோகலக்ஷ்மியை தவிர மீது எல்லாரும் எனக்கு தாய் சகோதரிகள் தான். அதனால் எனக்கு என்னென்னா, நான் இந்த பிறவி ஸ்ரீ பாதன் இந்த பிறவி எடுக்கிற வரைக்கும் நான் ஒரு இதுவாக தான் இருப்பேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், துறவியாக மட்டுமே வாழ்ந்து நான் இறப்பேன். அப்போ தான் அவங்களோட பெற்றோர்களுக்கு ஞாபகம் வருது, யாசகம் கேட்ட நம்மளோட தத்தாத்தாரியார் என்ன சொன்னார், அவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கணும், இல்லைன்னா அவன் உங்களை விட்டு போயிடுவான். அப்போ தான் அவங்களுக்கு நினைவு ஞாபகம் வருகிறது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்படி சொல்லிட்ட, எங்களுக்கு முதுமை காலக்கு அப்புறம் எங்களை யார் பார்த்துப்பாங்க? எல்லாருடைய அம்மா அப்பா மனசுலையும் இந்த ஏக்கம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் நம்மளுடைய பாதரியிடமும் கேட்குறாங்க, தத்தாத்தாரியோட கேட்குறாங்க. உடனே அதுக்கப்புறம், இங்கே பாரு, உன்னோட சகோதரங்களை நாங்கள் எங்களை பார்த்துக்கிறதுனாலும் பரவாயில்ல, உங்கள் சகோதரங்களை யார் பார்த்துக்கிறது? அவங்க குருடும் மூடமாய் கால் ஊனம் இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்களை யார் பார்த்துக்க முடியும்? எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன நடக்கும்னு தெரியல, நீ இந்த உலகத்துக்கு காப்பாற்றுக்கிறது தான் வந்தானே எங்களுக்கு தெரியுது, நீ தத்தாத்தாரியாருடைய அவதாரம், இந்த உலகத்துக்கு நல்வழிப்படுத்துறதுக்காக வந்திருக்கன்னு எல்லாமே எங்களுக்கு புரியுதான, எங்களுக்கான வழி என்னன்னு தெரியலையேன்னு ஓன்னு உட்காந்து அழுகுறாங்க நம்மளுடைய அம்மா சுமதி. அப்போ நம்மளுடைய ஸ்ரீ பாதன் என்ன பண்ணுறாங்க, அம்மாவை தேட்டுறாங்க, கவலைப்படாதீங்கள்மா. உடனே அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க, நீ இருக்கிறதுனால தான் இவனுடைய சகோதரங்களே பெரிய விஷயமா எனக்கு தெரியாமல் அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்தோம், அவ்வளோ மன நிம்மதியாக வாழ்ந்தோம், இப்போ நீ இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுடைய ஸ்ரீ பாதன் என்ன பண்ணுறாருன்னா, உடனே அவங்களோட 2 சகோதரர்களை பார்க்குறாரு. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அன்போடு நோக்குறாரு. பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் அவங்களுடைய குருடு, கண், காது எல்லாமே சரியாயிடுது. எப்படி ஒரு நார்மல் மனுஷன் இருப்பானோ அதை மட்டும் மாறாமல் அவங்களுக்கான கல்வி எல்லாமே அவங்களுக்கு உதயமாகிறது. நம்மளோட தத்தாத்தாரியாரோட பவரால் எல்லாமே மறுபடியும் கிடச்சிருது. எப்படி ஒரு தத்தாத்தாரியார் இருக்கிறாரோ அதே மாதிரி அந்த 2 குழந்தைகள் ஆகிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட 2 சகோதரர்கள் உங்கள் கூட இருப்பாங்க, உங்கள் பேர குழந்தைகள் எல்லாரோடைய சந்தோஷமாக இருக்கலாமா, நீங்கள் இவங்க 2 பேரும் செல்வ செழிப்போடு சந்தோஷமாக நீரோடி
குழந்தை குட்டியோட வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க அம்மா சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா அவங்க அம்மா கிட்ட அவர் சொல்கிறது, எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு முக்தி கொடுங்க, நான் கிளம்பணும், நான் எங்கே போகிறேன்னா அடைவேனே, இனி வட இந்தியாவுக்கு செல்லணும், அனுமதி கொடுங்க, நான் பலருக்கு தீட்சை கொடுக்கணுமா, அனுமதி பெறுங்க. அதுக்கப்புறம் காசிக்கு போயிட்டு சிறிது காலம் அங்கிருந்து பத்ரிநாத்துக்கு சென்று நாராயண தரிசித்து தெற்கு நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்து பல துறவிகளை உபதேசம் செய்து நான் வந்து கோகர்ணத்துக்கு போகணும் தேசத்துக்கு வந்து அடைந்தார். அதுக்கப்புறம் கோகர்ணன் தேசத்துக்கு வந்து அடைந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாபாவாக இருக்கட்டும், எந்த ஒரு குருவாக இருந்தாலும் நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக ஒரு அவதாரம் எடுத்து வந்தாங்க. அவங்களுக்கு வந்து துறவியாகவே வாழ்ந்து நம்மளுக்கான நல் விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க. அதனால் எல்லார் வீட்லேயும் நடக்காது, இது 100ல் 1 பேர் நடக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய சாய்நாத் குரு வந்து இந்த தத்தாத்தாரியர் மூலியமா அவர் எப்படி அவதரித்தாருன்றதை இந்த அத்தியாயத்து மூலயமா நம்ம பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த அத்தியாயத்துலேருந்து என்ன சொல்கிறாங்க, அடுத்தது என்ன கதை, என்ன சுவாரஸ்யமான கதைன்றதை நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருக்கும் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஓம் குரு சரித்திரமே போற்றி, ஓம் குரு சரித்திரமே போற்றி, ஓம் குரு சரித்திரமே போற்றி.